எல்லாருக்கும் வணக்கம். டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. நம்ம தம்பி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் லெவல்ல புக்கிங் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல காமெடி மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த கதையை வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறாங்க. நான் பார்த்தேன். சோ சீன் பை சீன் பயங்கரமா அதை வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி எவ்ரி சீன்ஸுமே பாத்துட்டு இருக்காங்க. பிளஸ் நல்லா என்ஜாய் பண்றாங்க. சோ எப்பவுமே நான் சொல்றது, மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டும் தான் என்னோட நோக்கம். அவங்க 2 மணி நேரம் வந்துட்டு போர் அடிக்காம சந்தோஷமா இன்ட்ரெஸ்டிங்கா படம் பார்த்துட்டு போனோம். அதுக்காக மட்டும் தான் நான் படம் பண்றேன். அதான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செய்வேன் இதுக்கு அப்புறமும். சோ எனக்கு இவ்வளவு பெரிய அன்பும் ஆதரவும் தந்த என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய மக்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சோ உங்கள் அனைவருக்கும் இதை நீங்க சப்போர்ட் பண்ண பிரஸ் அண்ட் மீடியா உங்களுக்கும் சரி, ரசிகர் மன்ற தலைவர் இருக்காரு அவருக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றி. தியேட்டருக்கு போய் குடும்பத்தோட பாருங்க. கண்டிப்பா போர் அடிக்காம 2 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியோட சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அது வந்து கேரண்டி. நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரிய வெற்றி படமாக்கி தந்ததுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. இல்ல அது முடிஞ்சிருச்சு. இந்த நம்ம ஒரு காமெடி சொல்ல முடிஞ்ச கல்யாணத்தை ஏன் மோல் அடிக்கணும், எல்லாம் முடிஞ்சு படம். ஆனா இப்ப படம் வந்துருச்சு. படத்தை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம், அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஆமா, ஏன்னா ஒரு நார்மலா பாக்குறத விட ஒரு அது பேய் படம் பார்க்கும்போது தியேட்டர்ல வந்து அவங்களுக்கு இந்த ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு கத்திக்கிட்டு அது ஒரு பயத்தோட பார்க்க ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். சோ அதனாலதான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறாங்க. எங்கேயுமே ஒரு லேக் இல்ல. படத்துல சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. அதே டைம்ல சீரியஸான சீனை சீரியஸா பாக்குறாங்க. என்னுடைய படத்துல எல்லாமே காமெடியா தான் பாத்துட்டு இருப்பாங்க. பட் அது ஒரு ஒரு ஹீரோ படம்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பாங்க. அது இந்த படத்துல நடந்தது ஃபர்ஸ்ட் டைம். முன்னணி காமெடி நடிகர்கள் 3 பேருடைய படங்கள் கதாநாயகன் எப்படி பாக்குறீங்க? ஒரே நாள்ல கிளாஸ். இப்ப நான் என் படத்தை மட்டும் தான் பாத்துருக்கேன். ஒரே நாள்ல நீங்க நல்ல விஷயம் தான். நல்லா இருந்தா எத்தனை படம் ரிலீஸ் ஆனாலும் யார் படம் ரிலீஸ் ஆனாலும் ஓடும். மக்கள் வந்து இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு மக்கள் வெளியில நினைச்சுக்கிறாங்க. இந்த வெற்றி கொண்டாடுறது உங்க நண்பர் வந்து ஆர்யா சார் கொண்டாடி இல்ல, அவருக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு. அவரால் அதை அவாய்ட் பண்ண முடியல. ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். கண்டிப்பா ஈவினிங் வருவாரு. உங்க எல்லாரும் ஒரு சக்சஸ் மீட் பார்த்து நான் கண்டிப்பா மீட் பண்றோம். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்தானே வாழணும். அப்பதான் நமக்கு கடவுள் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு. படத்தோட படத்துக்கு எப்படி ரிவ்யூ வரும் அப்படின்னு ஏதாவது இல்ல நல்லா, அதாம நல்லா இருந்தா அதனால நாங்க சொன்னோம். நாங்களே வந்துட்டு ரிவ்யூரை கலாச்சி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அது ரிவ்யூ என்ன மாதிரி ஆகும் அப்படின்றதுனால அதை கரெக்டா கன்க்ளூஷன் பண்ணிருக்கோம். ரிவ்யூ எப்படி இருக்கணும், ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும் சொல்லிட்டு அதான் அவரும் சொன்னார். ஒரு வெற்றி படமா அது வந்திருக்கோம். நிச்சயமா இதனுடைய வசூலும் கலெக்ஷனும் பார்த்துட்டு கண்டிப்பா நடக்கும். அது நன்றி. தேங்க்ஸ்.